Hello all, welcome back to the session. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தான்ல ஃபங்க்ஷன் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து பைத்தான்ல என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனை பெராமீட்டரை பாஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயும் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்னும் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை பெராமீட்டரா எடுத்தாலோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாலோ அதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இதுல ஏதாவது ஒரு சினாரியோ நடந்தாலும் சரி, ரெண்டு சினாரியோவா நடந்தாலும் சரி, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்னும் பண்ணிட்டு ஒரு ஆர்குமெண்டாவும் எடுத்தாலும் அது ஹையர் ஆர்டர் தான், இல்ல ரிட்டர்ன் மட்டும் பண்ணாலும் ஹையர் ஆர்டர் தான், இல்ல ஆர்குமெண்டா இன்புட்டா எடுத்துக்கிட்டாலும் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்றோம். பில்ட் இன் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு பைத்தான்ல, மேப், ஃபில்டர், ரெடியூஸ்னு. அது ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம எப்படி ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத தெரியும் நல்லாவே. டிஎஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்க போறோம், ஃபாலோட் பை பெராமீட்டர் a, bன்னு கொடுத்துட்டு காலன் நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன்ல a பிளஸ் b கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு, நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வேல்யூ வாங்கி அதை சம் பண்ணி கொடுக்க போறேன். இதுவே சப்ட்ராக்ஷன் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து a மைனஸ் b. ஓகே, நம்ம இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் எழுதிக்கலாம். ஸோ இது ஏன் இப்போ எழுதுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதும் போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துக்கிறேன், இதை டிவிஷனுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சம் பண்ணணும், ஒரே வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வச்சு நான் சம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன கூப்பிடுவேன், சம்ம கூப்பிடுவேன். ஓகே, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். ஃபைன். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டு நான் ரிட்டர்ன் பண்றத பிரிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஜென்ரலா ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதை கால் பண்றோம். 5 + 7 12ன்னு எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி தனித்தனியா கூப்பிடாம, அதாவது சம் தனியா இல்ல சப்ட்ராக்ஷன் தனியா மல்டிப்ளிகேஷன் தனியா கூப்பிடாம எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் கிரியேட்டிங் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்னாச்சு, எனக்கு இங்க நான் அதை க்ளோஸ் பண்ணல ப்ராப்பரா, அதனால எரர் அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ரன் பண்றேன். -2 கரெக்டா இருக்கு, ஏன்னா 7 - 5 இல்ல 5 - 7, ஸோ -2 எனக்கு கரெக்டா வந்திருக்கு. ஓகே, இது இப்ப எப்படி வந்து நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன், டெஃப் ஆப்ரேட் அப்படின்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட்ல நான் என்ன பண்றேன், a, b, ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நான் கொடுக்க போற ஆப்ஜெக்டோட நேம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் ஆப்ரேஷன். ஓகே, a, b. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்க இருந்து கால் பண்றேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத எங்க இருந்து கொடுக்க போறேன் அப்படின்னா பிரிண்ட்ல. ஓகே, நான் ஆப்ரேட்டர் தான் இப்ப கூப்பிட போறேன். கூப்பிட்டு நான் 3 வேல்யூ கொடுக்கணும். ஒன்னு a, b, என்ன ஆப்ரேஷன் அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, 7 × 6 42 வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் which is accepting function as a parameter. ஓகேவா, இங்க நான் சம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சம் கொடுத்தா போதும். இப்ப 7 + 6 எனக்கு 13 வந்துருச்சு. ஸோ இங்க கொடுக்குற மெத்தட் நேம் இங்க இருந்து அது கால் பண்ண போகுது. ஓகேவா, ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அது இங்க இருந்து கால் பண்ற மாதிரி இப்ப நான் கொடுக்கறது இங்க போய் ரீப்ளேஸ் ஆகி அது வந்து a, b போயிடும். ஓகேவா, a, bன்ற வேரியபிள் வேல்யூக்கு அசைன் ஆகி எனக்கு இங்க என்ன நான் கொடுக்குறேனோ அதை கொண்டு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் இதே மெத்தட சப்ட்ராக்ஷனுக்கும் கூப்பிட்டுக்கலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் கூப்பிட்டுக்கலாம், டிவிஷனுக்கும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இப்ப இதுல எது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், ஆப்ரேட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே,
ஸோ இதுதான் நம்மளோட ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பைத்தான்லேயே நமக்கு வந்து பில்ட் இன் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. மேப், ரெடியூஸ், ஃபில்டர் மாதிரி. அதை எப்படி யூஸ் பண்றதுன்றத நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸை சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.